கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே, பிரியமானவர்களே, 20வது வசனம், கிறிஸ்துவனுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை அருமையானவர்களை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. அருமையானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். சிலுவையிலே அறையப்பட்ட நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் எப்பொழுது கிறிஸ்துக்குள்ளாக நான் சிலுவையில் அறையப்பட்டேனோ, அப்போது என் மாம்சம் செத்து போனது, என் மாம்ச இச்சைகள் செத்து போனது, என் மாம்ச சிந்தைகள் செத்து போனது. இனி நான் அல்ல, இன்றைக்கு எனக்குள்ளே கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். இதை நாம் உறுதியாய் சொல்ல வேண்டும். இன்னைக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் மாம்சத்தை வெளிப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவர்களாய் இருப்போமே, ஆனால் நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்து நமக்குள்ளே பிழைத்திருக்கிறவரும் அல்ல. ஆகினாலே இன்றைக்கு நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டோம். பிழைத்திருக்கிறது நான் அல்ல, அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ, அல்லது என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று எனக்கு அருமையானவர்களே, நான் அல்ல. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று. நம்ம சிலுவையிலே அறையப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, சிலுவையிலே அறையப்பட்டவர்களாய், சிலுவையிலே நாமும் கிறிஸ்துவோடு கூட சாகடிக்கப்பட்டவர்களாய், மரித்தவர்களாய், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இனி நான் வாழ்வது நான் அல்ல. எனக்கு நிறைய தருணங்களிலே நாம் தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை நம்ம ஓரமாக வச்சுட்டு, தூரமாக வச்சுட்டு, விலக்கி வச்சுட்டு, எடுத்து வச்சுட்டு நாமாவே வாழ்ந்து கொண்டிருப்போம்னு சொன்னா அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. அந்த வாழ்க்கையில கிறிஸ்து இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடையதா இருக்கிறதா, அல்லது உங்களுக்காக மரித்த கிறிஸ்து இயேசுனுடையதாய் இருக்கிறதா? உங்களுடைய ஜீவியம் உங்களுடையதாய், உங்கள் மாம்சத்துக்குரியதாய் இருக்கிறதா, அல்லது உங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையிலே வெளிப்படக்கூடியதாய் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆக நான் வாழல, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டே வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார். எனக்கு எத்தனை தருணங்கள்ல நம்மையே வெளிப்படுத்துகிறோம். ஒரு மனிதனுடைய கோபகார குணமுள்ளவனாயிருப்பாயானால் அந்த கோபமுள்ள குணவன் அந்த கோபத்தையே வெளிப்படுத்துகிறான். அதை மறைத்து அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை வெளிப்படுத்தவில்லை. அந்த கோபம் அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை மறைக்கிறது. அந்நியர்களே, ஒரு பொறாமை அவனுக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவை மறைக்கிறது. ஒரு பெருமையான குணம் அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை மறைக்கிறது. பொய், அருமையானவர்களே, பொல்லாத உலக சிநேகம், பகைகள், விரோதங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், அருமையானவர்களே, பலவிதமான அருமையானவர்களே இன்பங்களுக்கும் இச்சைகளுக்கும் அகப்பட்டு அடிமைப்பட்டு இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை மறைத்து நாம் வாழ்வோமானால் நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்க முடியாது. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்க முடியாது. பிரியமானவர்களே, எனக்கு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருக்கணும்னு சொன்னா, நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கணும்னு சொன்னா, அருமையானவர்களே, நாம் சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டவர்களாய், அருமையானவர்களே, பிழைத்திருக்கிறது நாம அல்ல, நமக்குள்ளே கிறிஸ்து அருமையானவர்களே பிழைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை நாம் வெளிக்காண்பிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
ஆக இன்றைக்கு அநேக தருணங்களிலே நாமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் கலைத்து போடுங்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அருமையானவர்களே, அந்த பழைய மனுஷனுடைய செயல்களை அருமையானவர்களை நம்ம கலைத்து போடுகிறவர்களாய், அழித்து போடுகிறவர்களாய் இருக்க வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்க பிழைத்திருக்கிறீங்களா? அந்த உலகத்துல நீங்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? அல்லது நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்களா? அல்லது நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? அல்லது நீங்க ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்களா? அல்லது நீங்க ஊழியத்தை ஒத்தாசை செய்து கொண்டிருக்கிறீங்களா? அருமையானவர்கள், அல்லது உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் உங்களை பிழைக்க செய்து கொண்டிருக்கிறாரா? உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரா? உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு புறப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. ஆக எனக்கு அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, பிழைத்திருக்கிறது நீங்கள் அல்ல, பிழைத்திருக்கிறது நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து. ஏன்னா சிலுவையில கிறிஸ்துவோடு கூட நான் அறையப்பட்டேன். இப்போ இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார். ஆக உங்கள் மாம்சத்தை சாகடிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாயிருக்கிறது. அருமையானவர்களே, இன்னைக்கு மாம்சத்திலே சிந்திக்காதீங்க. அருமையானவர்களே, ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவெடுக்கிறீங்களே, நீங்க இத்தனை மதியினர்களா, இத்தனை புத்தியினர்களா என்று பவுல் சொல்லுகிறார். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் ஆவியில முடிவுக்கு கொண்டு வாருங்கள். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.